இன்றைய செய்திகள். 2500 மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு வருமா? ஜூலை மாதம் முதல் ஒரு மகிழ்ச்சி செய்தி. தமிழக பட்ஜெட் 2026 பெரும் எதிர்பார்ப்புகள். தமிழக அரசியல் களத்தில் இப்பொழுது அனைவரின் பார்வையும் ஜூலை மாதத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறது. ஆம், தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேகா அரசு தங்களின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தயாராகி வருகிறது. இந்த பட்ஜெட்டில் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அந்த முக்கிய அறிவிப்புகள் வருமா? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். ஜூலை மாத இறுதியில் தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுகளுக்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது விஜய் அவர்களின் அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் என்பதால் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படுமா, முதியோர் ஓய்வூதியம் 3000 அதிகரிக்கப்படுமா போன்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் வலுவாக எழுந்துள்ளன. இந்த பட்ஜெட்டை சிறப்பாக வடிவமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக தீவிரமான பணிகளில் இறங்கியுள்ளார். ஜூலை 2ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை சுமார் 20 நாட்களுக்கு பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை தலைமைச் செயலாளர் சாய்குமார் பிறப்பித்துள்ளார். தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் துறை வாரியாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. ஜூலை 2இல் உணவு மற்றும் வருவாய்த்துறை ஆலோசனைகள். ஜூலை 7இல் மிக முக்கியமான சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை ஆலோசனைகள். ஜூலை 15இல் சுகாதாரம் மற்றும் இளைஞர் நலத்துறை என ஒவ்வொரு துறையின் தேவைகளும் நிதி முன்மொழிவுகளும் விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளன. ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தங்களின் துறையின் திட்டங்கள் குறித்த விளக்க காட்சிகளை தயார் செய்து தலைமைச் செயலாளரின் ஒப்புதலுடன் முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறப்போகும் ஒவ்வொரு திட்டமும் நிதித்துறை செயலாளருடன் ஆலோசித்து மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் புதிய பட்ஜெட் மக்களின் பொருளாதார தேவைகளை எந்தளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான அறிவிப்பாக எதை எதிர்பார்க்கிறீர்கள்? மகளிர் உரிமை தொகையா அல்லது வேலைவாய்ப்பு திட்டங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.